ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, கன்ஜெக்ஷன்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னால் நம்மளோட ஸ்பான்சர் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். ஜென் ரிவ்யூஸ். இவங்களோட வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பல கேஜெட்ஸ் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கன்ஜெக்ஷன்னாலே கனெக்டிங் வேர்ட்ஸ், ரெண்டு வேறு சென்டென்ஸாக பேசக்கூடியதை இந்த கன்ஜெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக நம்மளால் பேச முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. டோன்ட் டூ அண்ட் பன் டூ ஆர் ஹியர். ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க அப்படின்னா டோன்ட் டூ தனியாக பன் டூ தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக அண்டுங்கிற கன்ஜெக்ஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸாக ஒரே சென்டென்ஸாக மாற்றிருக்கோம். த பேட் அண்ட் த பால் ஆர் ஸ்டோலன். இங்கேயும் அண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ அண்ட் ஐ மஸ்ட் கோ. You came and I went away. Is he your brother or your cousin? இதுவா அதுவா நம்ம சாய்ஸ் கேட்கும்போது ஆர் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் அ பென்சில் பட் நோ எரேசர். என்கிட்ட இது இருக்குது ஆனால் அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல பட் யூஸ் பண்ணணும். He has 3 sons and 2 daughters and 2 and 2 make 4. அகெயின் அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் that ஸ்டோரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ லுக்ட் ஃபார் மை பென் பட் ஐ டிட் நாட் ஃபைண்ட் இட். இதில் பாருங்கள், பட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷனை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ராமா ஃபெயில் இன் த எக்ஸாம் பிகாஸ் ஹீ வாஸ் இல். ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு ரீசன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பிகாஸ் யூஸ் பண்ணணும். ஹிஸ் பிரதர் பாஸ்ட் த எக்ஸாம்ஸ் ஆஸ் ஹீ ஒர்க்ட் ஹார்ட். அவன் ரொம்ப நல்லா வேலை செஞ்சதுனால அவன் பாஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த ரீசன் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது ஆஸ் யூஸ் பண்ணணும். வி கால்ட் பட் நோ ஒன் ஆன்சர்ட். நோ, யாருமே பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்க இடத்துல ஆனால்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே வந்து பட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹி ஒர்க்ட் ஹார்ட் yet he failed. அவன் நல்லா தான் பண்ணால் இருந்தாலும் அவன் ஃபெயில் ஆகிட்டான். அந்த இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இங்கே yet யூஸ் பண்ணியிருக்காங்க. பாபு வில் ஹெல்ப் யூ இஃப் யூ ஆஸ்க் him. நீ போய் அவன்கிட்ட கேட்டேன்னா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ எங்கேயாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இஃப்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். He was there for I saw him. இதில் பாருங்கள், ஃபாருங்கிற கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்காக, நான் பார்க்கணுன்றதுக்காக அவன் அங்கே இருந்தான். ஸோ அந்தக்காகன்னு யூஸ் பண்ணுற இடத்துல ஃபார் யூஸ் பண்ணணும். இஃப் he comes I shall stay. If I know him for he is my father's friend. எனக்கு அவனை தெரியும். எதனால் அவனை தெரியும்னா அவன் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தெரியும். I don't answer unless you are asked. உனக்கு கேள்வி கேட்டால் மட்டும்தான் நீ பதில் சொல்லணும், இல்லைன்னா நீ பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டோன்ட் ஆன்சர், பதில் சொல்லாத. அன்லெஸ் யூ ஆர் ஆஸ்ட், உன்னை கேள்வி கேட்கலைன்னா நீ பதில் சொல்லாத. அந்த இடத்துல அன்லெஸ் யூஸ் பண்ணணும். த பேக் வாஸ் ஹெவி ஸோ ஐ குட் நாட் கேரி இட். ஸோனாலே அதனால், ஏனெனில் அந்த மாதிரி நம்ம சொல்கிற இடத்துல ஸோ யூஸ் பண்ணணும். while I was going down the street I met him. இதில் while, நான் சென்று கொண்டிருந்த பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் while when. இது ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். whileனா அந்த ஆக்ஷனை செஞ்சிட்ருக்கும்போது அப்படின்னு சொல்கிறது. he has read much though he is young. அவன் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் நிறையா ரீட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசும்போது தோ யூஸ் பண்ணணும். Do you know if the letter has been posted? If he bowled well although he was tired. அவன் டயர்டாக இருந்தாலும் அவன் நல்லா தான் பவுல் பண்ணான். Unless you write it down you will forget it. நீ எழுதலைன்னா மறந்து போயிடுவ. ஸோ இந்த இடத்துல அன்லெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஸ்டம்பிள்ட் ஆஸ் ஐ வாஸ் கோயிங் டவுன் ஸ்டேர்ஸ். ஸ்டம்பிள்டு அப்படின்னா இடறி விழுகிறது, கீழே விழ போகிற ஸ்டேஜ்க்கு போயிட்டு அப்புறம் நல்லா ஆடுது, அதான் ஸ்டம்பிள்டு. ஸோ எப்போ அது நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நான் வந்து டவுன் ஸ்டேர்ஸ் இறங்கி வரும்போது கீழே விழுக பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஐ ஸ்டம்பிள்டு ஆஸ் ஐ வாஸ் கோயிங் டவுன் ஸ்டேர்ஸ். It rained so I took a carriage.
மழை பெஞ்சதுனால நான் கேரேஜில் போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க. தோ புவர் ஹீ நெவர் ஒர்க்ஸ் ஹார்ட். அவன் ஏழையாக இருக்கான், ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தோ ஆஸ்க் ஹிம் வெதர் ஹீ விஷஸ் டு கம் வித் அஸ். அவன் நம்ம கூட வரானா இல்லையான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வரானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான் வெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ செட் தட் ஷீ வாஸ் லீவிங் த சிட்டி ஃபார் குட். அவள் சொன்னா அப்படின்னு சொல்லி அவள் சொன்ன வேர்ட்ஸை நம்ம சொல்லும்போது தேட்டுங்கிற கன்ஜெக்ஷனோட நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் 2 பார்ப்போம். இதுவும் சேம் அதே மாதிரி தான் வரும். யூ அண்ட் ஐ ஆர் கிளாஸ் ஃபெலோஸ். இங்கே அண்ட். ஹோமி இஸ் கிளவர் பட் கேர்லெஸ். பட் ராமா வாஸ் இல் ஸோ ஷீ ஸ்டேட் அட் ஹோம். இங்கே பாருங்கள் ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க. வில் யூ ஹாவ் அ மேங்கோ ஆர் அன் ஆரஞ்ச். இந்த பாருங்கள் ஆர் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் சாய்ஸஸ் வருதோ அங்கெல்லாம் ஆர் யூஸ் பண்ணோம். ஐ கிளீன்ட் த போர்ட் அண்ட் ஹீ ரோட் ஆன் இட். தே ஆர் புவர் எட் சியர்ஃபுல். அவங்க ஏழை தான், ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இடத்துல எட். த கவ் ஈட்ஸ் கிராஸ் பட் த டைகர் டிஸ் நாட். He failed in the exams though he worked hard. அவன் நல்லா ஒர்க் பண்ணால் இருந்தாலும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது கான்ட்ரவர்சியான திங்ஸ் வரும்போது ஆல்ரெடி நான் சொன்னேன் தோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சென்ட் ஃபார் மீ வென் யூ வாண்ட் மீ. ஸோ எப்போ உனக்கு தேவையோ அப்போ எனக்கு வந்து இதை சென்ட் பண்ணு. அந்த எப்போ அப்படி இது அதுக்காக வென் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம் இஃப் யூ விஷ் டு ரைட். இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எஃப். வெயிட் டில் ஐ சென்ட் ஃபார் யூ. நான் வர வரைக்கும் நான் சென்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால டில். ஐ ரேன் அவே பிஃபோர் ஹீ குட் கேட்ச் மீ. அவன் என்னை பிடிக்கிறதுக்கு முன்னால் நான் ஓடணும். ஸோ பிஃபோர். தே ஒர்க்ட் அன்டில் இட் வாஸ் குவாய்ட் டார்க். இருட்டார வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. அந்த அன்டில்னா வரைக்கும். He missed the train although he ran fast. வேகமாக ஓடுனா இருந்தாலும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். அந்த இடத்துல although. Radha got burnt because she was careless. அவள் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால அந்த காரணத்தை சொல்லும்போது பிகாஸ். பி கேர்ஃபுல் ஆர் யூ வில் ஹர்ட் யுவர் செல்ஃப். நீ கவனமாக இருக்கணும், இல்லைனா உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்குவ. அந்த இல்லைனா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் 3 பார்க்கலாம். இங்கே ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கிறத ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா தோணுச்சுன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். கேஷவ் ஹேஸ் அ பேட் அண்ட் எ பால். ஹீ இஸ் ஓல்ட் அண்ட் வீக். ஹீ இஸ் ஓல்ட் பட் ஆக்டிவ். ஷால் வி வாக் ஆர் ரன்? The room is big and dark. You must work hard if you wish to get the prize. Sama will not come if it rains. Run fast, else you will miss the bus. We drink water when we get thirsty. The teacher is kind, so the pupils like him. So he is active though he is so old. You can catch the train if you run fast. எக்ஸசைஸ் 4 பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2 சென்டென்ஸ் கொடுத்து அதை நம்மளை வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வச்சு கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ராமா ஹேஸ் அ பேட் அண்ட் எ பால். ஸோ ஹீ ஹேஸ் எ பால் அப்படின்னு தனியாக கொடுத்ததை நான் அண்டுங்கிறத போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹரி நோஸ் மராத்தி, ஹீ நோஸ் இங்கிலீஷ். ஸோ இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்டுங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ரேன் அண்ட் காட் த பஸ். இந்த இடத்துல ஐ அகெயின் வர்றதுக்காக அண்ட் போட்டிருக்கிறேன். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். டு யூ லைக் கிரிக்கெட் ஆர் ஹாக்கி? த சைல்ட் இஸ் டெஃப் அண்ட் டம். மை புக் இஸ் எய்தர் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன். என் புக்கு தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்லைன்னா யாரோ திருடி இருக்கலாம். ஸோ எய்தர் ஆர் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பீக் கிளியர்லி ஆர் சிட் டவுன். The street is narrow but clean. He is rich but not happy. The hunter shot at the tiger but missed it. Babu laughed at the blind man but Rama helped him to cross the road. எக்ஸசைஸ் 5 பார்க்கலாம். இங்கே அகெயின் ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. He bought a book and a magazine. He is very poor but he is happy.
King went to the doctor as he was ill. Either we can travel by land or by water. Bread and milk is wholesome food. I heard that your brother is in London. Make hay when the sun shines. I wonder if he will come. I'm glad that you are better. He is richer than I am. எங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறோமோ அங்கெல்லாம் than யூஸ் பண்ணணும். She sang as she went along as. Let us go to bed as it is now late. I shall go even if you come or not. நீ வந்தாலும் வராட்டியும் நான் போவேன். அதான் even if. All men should work, else they can't live. Since it was a holiday, Picky got up late. I waited till the next train arrived. There is no doubt that the earth is round. The train was derailed, but no one was hurt. Give me a drink or I shall die of thirst. Walk carefully, otherwise you will fall. I did not come because you did not call me. You will get the prize because you deserve it. We arrived when you had gone. I shall be vexed if you do it. We got into the port when the storm came on. He asked if he might have a holiday. If you tell me the truth, I shall not punish you. You will succeed if you work hard. If you say so, I must believe it. Ask him if he has called. If I were you, I would keep quiet. Be just and fear not. You will not keep well unless you eat enough. You will not keep well if you eat too much. ஸோ அன்லஸ்க்கும் இஃப்க்கும் இந்த ரெண்டு சென்டென்ஸில் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் தமிழ் மீனிங் சொன்னேன்னா நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ண மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே இன்னொரு ஒரு கொஷின் இருக்கலாம், ஏன் உட்காந்து எல்லா சென்டென்ஸையும் ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபெமிலியரும் ஆக முடியும். இஃப் see if the drawer is locked. பாரு அந்த ட்ராயர் லாக் ஆயிருக்கா இல்லையான்னு. He will not go unless I go. நான் போகலன்னா அவனும் போக மாட்டான். Can you describe when the accident happened? We shall not go until you come with us. He told me that you had arrived an hour ago. If you promise to come, I shall wait for you. Since no one helps me, I must help myself. Tea is quite harmless if not taken in excess. He felt very hot and tired, so he lay down and went to sleep. The hurricane lamp is made in such a way that the wind cannot blow it. ஸோ எக்ஸசைஸ் 6 பார்ப்போம். அதே மாதிரி 2 சென்டென்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். He is rich but not happy. I honor him since he is a brave man. He did not succeed though he worked hard. Although Balu made 12 runs, he was caught at the wicket. ஸோ இந்த இடத்துல கமா போடணும். ஹீ வந்து ஸ்மாலில் எழுதணும். அதுதான் அங்கே நான் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். யூ மஸ்ட் பி குவாய்ட் ஆர் யூ மஸ்ட் லீவ் த ரூம். He sat down because he was tired. Rama works hard but Hari is idle. I lost the prize though I tried my best. He must start at once, else he will be late. He was afraid of being late, so he ran. He must do as he is told, otherwise he will be punished. I shall go if you will allow me.
We have not seen him since he returned from England. We are not going out as it is raining. ஸோ நம்ம கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll catch you in another video.